ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஹேடி. இது நக்காத கை பெல்மெட்டில் கையை வைங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ஈஞ்சம்பக்கம்ன்ற பிளேஸில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். ஈஞ்சம்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சூழிங்கநல்லூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இங்கே இருக்குது. இங்கே எதுக்காக நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஷாப் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரெஸ்டாரண்ட்டு நந்தா ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல் கேட்குறீங்களா? ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தாங்க. அந்த ஃப்ரைட் ரைஸை போட்டு வாங்குறவங்க இங்கே அதிக பேர். ஸோ இந்த COVID-19னால இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 8-8:30 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஷாப் க்ளோசிங் டைமில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அது இப்போ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறாங்க, அது எப்படி வந்து செய்கிறாங்க, அது ஏன் நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பாட் வந்து கரெக்டான இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஞ்சம்பக்கம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் இங்கே ஸ்பென்சர் கூட இருக்குது. ஸ்பென்சர்ஸ் ஷாப் இருக்குது, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. அங்கேருந்து நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஷாப் வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸாக இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஷாப்போட போர்டு தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க ஷாப்பில் போய் என்ன ஐட்டம்ஸ் இருக்குது, ஸோ ஆனால் நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம். அங்கே ஃபேமஸே பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான். பெட்டர் நம்ம அதே ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். வாங்க. இதுதான் நம்ம கடை ஓனரு. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தா ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா? ஆனால் உங்கள் பேர் என்னென்னா? டம்பர் சவுத் இலியாஸ் ராஜு. ஓகே, பேர் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வந்து அதை கொஞ்சம் சுருக்கி என்ன சின்னதாக சொல்லுங்கண்ணா. டம்பர். இவர் நேம் பார்த்தீங்கன்னா டம்பர். இவர் இந்த கடையில் அப்படி என்னென்னா ஃபேமஸ்ஸு? நம்ம ஃபேமஸ் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். ஓகேண்ணா. எத்தனை வருஷமாக இந்த கடை ரன் பண்ணுறீங்க? ஒரு 10 இயர்ஸ், 10 வருஷமாக இருக்குது. 10 வருஷமாக. ஓகே. இப்போ அந்த ஃப்ரைட் ரைஸில் ஏதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறீங்களா? ஏதாவது மசாலா ஏதாவது சேர்க்குறீங்களா? மசாலா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சார். ஓகே. அந்த கஸ்டமர் என்ன மாதிரி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிப்பீங்க. ஓகே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் போதும்ண்ணா. சரிங்களா? இங்கே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கடை மூடுற டைமில் தான் வந்திருக்கேன் நான். எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இப்போ போடுங்க, அதை டேஸ்ட் பார்த்துடலாண்ணா. ஃப்ரைட் ரைஸ் நம்ம சிக்கன் சில்லியும் ஃபேமஸ் இருக்கும். ஓகே. சிக்கன் வேறு என்னென்னா ஃபேமஸ்ஸு? நூடுல்ஸு. ஓகே. ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்றது எது? ஆமாம், விரும்பி சாப்பிட்ற ஐட்டம்னா எது சொல்லுவீங்க? நல்லா விரும்பி சாப்பிட்றது எக் ரைஸ், சிக்கன் ரைஸ், ஓகே, நூடுல்ஸு, சப்பாத்தி, லாலிபாப். ஓகே. தந்தூரி ரொட்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தந்தூரி இப்போ கொண்டாட போகிறீங்க. சரிங்களா? ஓகே. லாக்டவுன்னால இப்போ எதுவும் பண்ண முடியல. சரி. இப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ணா அது வந்து போட்டுட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நீங்கள் பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக செய்கிறோம். திருப்பி எங்கே வந்துடுவீங்க நீங்கள் அந்த மாதிரி செய்கிறோம். இது தனியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவான அது? மசாலா ரெடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தனிப்பட்ட முறையில் சில மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால என்னமோ தெரியல, இதில் டேஸ்ட் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே செய்கிறோம் நாங்கள், ரெடிமேடு கிடையாது. ஓகே. நம்ம செய்கிறது இங்கே. ஸோ ரெடிமேடே இல்லாமல் நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. கரெக்டுங்களா? சார் நீங்களே வாங்க. பார்த்தீங்கன்னா பார்சலாக போயிட்டுருக்கு.
வாசனையாக இருக்குது. வாங்க ஒரு பொடி பிடிப்போம். வாசனையே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால என்னமோ தெரியல, இங்கே எல்லோரும் விரும்பி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷாலிட்டியே அவங்க தனியாக ரெடிமேடாக வந்துட்டு தயாரிக்கிறதாங்க. அதில் என்ன போடுறாங்கன்றதை கண்டிப்பாக எந்த ஒரு ஷாப்லேயும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட சீக்ரெட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்கனால டேஸ்ட் இன்னும் நல்லாவே தெரியுது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம என்ன தான் வந்து ஃபேமஸான ஷாப்பாக இருந்தாலும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் நம்ம ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன். தாராளமாக வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, அஜினமோட்டோ அந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப ஒரு சிட்டிக்காக தான் போடுறாங்க. அது டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கறதுக்காக. மெயினாக பார்த்தீங்கன்னா மசாலாவில் தான் அல்டிமேட்டாக இருக்குது. அந்த மசாலாவோட ஸ்மெல்லும் சரி, அந்த டேஸ்ட்டும் சரி நாக்கிலே நிற்குது. போகும்போது மறக்காமல் 3 பார்சல். செம்மையாக இருக்குது காய்ஸ். இது வந்து ஈஞ்சம்பாக்கத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப கிட்ட. சூழியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்லேயே இருக்குது. மறக்காமல் இந்த ஷாப்புக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். இல்லை இந்த லாக்டவுன் டைமில் உங்களால் உட்காந்து சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு ஃபேமிலியோடு வர முடியலன்னா பார்சல் வந்து அண்ணா பண்ணித்தராரு. பார்சல் வாங்கிட்டு போங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எவ்வளோ நான் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸோட ரேட்டு? ஃப்ரைட் ரைஸ் ரேட் வந்து 90 ரூபாய். ஓகே, 90 ருபீஸ் இல்லையா? ஸோ ரொம்ப சீப் தான். ஃப்ரைட் ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 90 ருபீஸ் தான் சொல்கிறாரு. ஆனால் இதோட குவான்டிட்டி கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இது குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாகவே தராங்க. ஒரு 1.5 ஆளுக்கு மேலே, அதாவது 2 பேர்லேயே பார்த்தீங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். இது என்னால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது, ஏன்னா ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. மறக்காமல் இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். நிறைய ஐட்டத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. தந்தூரி ரொட்டி, சப்பாத்தி, இந்த தந்தூரி சிக்கன் கிரில் எல்லாமே. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் வந்து ஹைலைட்டாக இருக்கும். அது வேறு எதுவும் இல்லை, டொமேட்டோ சாஸு. அதுவும் என்னோடய ஃபேவரெட்டு. டொமேட்டோ சாஸ்ன்னு பார்த்தா சில்லி சாஸ் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. சாஸ் ஊற்றி சாப்பிட்டாலே அல்டிமேட்டாக இருக்குங்க. காய்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் சேலஞ்சஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.